அதை அருந்தும் போதே ஒரு ஆனந்தமான ஒரு சுகம் வரும். அப்படி நல்லா அதை நாக்கை பிரட்டி போட்டு மக்கள் குடிக்கிறதை நான் பார்த்துருக்குறேன். இதை ஒரு தடவை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காஃபி டீ சாப்பிட்ற பழக்கமே போயிடும். குடலை வந்து நல்லா அருமையாக ஒரு தடவை க்ளீன் பண்ணி விட்டு போயிடும். ஸோ காலையில் போனோன்னே சடன்னு வெளியே வந்துடலாம். சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். நான் காஃபி டீ குடிக்கிறதில்ல, அதே போல் யாரும் குடிக்க விடுறதில்ல. வந்த இதை தான் குடிக்க வைக்கிறது. அப்படியே குடிச்சிட்டு இது வித்தியாசமாக இருக்குது, இந்த ரெசிப்ஸை கொடுங்களான்னு கூட கேட்பாங்க. நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் 80% குறைஞ்சிரும். இன்றைக்கி ரேட்டில் பார்த்தா மார்க்கெட்டில் வந்து ஒரு 2000 ரூபா வரைக்கும் வந்து ஒரு கிலோ போயிட்டுருக்கோம். விவசாயிங்க வந்து இதை பயிரிடுறதுனால வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை போட்டோம்னா போதும், ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, தண்ணி குறைவாக இருக்க இடங்களில் வந்து சிறப்பாக பண்ணலாம். ஏக்கர் கணக்கில் பார்க்கும்போது என்னுடைய நண்பர் வந்து சாதாரணமாக ஒரு மினிமம் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் வந்து எடுக்கிறாரு. அது லாபம், நிகர லாபம், செலவெல்லாம் போனது போக வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் எடுப்பார். விவசாயிகளுக்கோ இல்லை பொதுமக்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா வந்து நீங்கள் வந்து நான் என்னுடைய மொபைல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு கொடுக்கறதுக்கு நான் சந்தோஷமாக கொடுக்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து தமிழ் நலச்சர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. என் பேர் டாக்டர் மணிவேல். நம்ம சயின்டிஸ்ட்டு. இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான நறுமண பயிரை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர். இப்போ உலக அளவில் இந்த மார்க்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நறுமண பயிர்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு தனி சிறப்பு உண்டு. அது இந்த காலம் இல்லை, அது ஆதி காலங்கள் எடுத்துகிட்டால் கூட வந்து அரசர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்குன்னு உரிய ஒரு இதை பண்ணுவாங்க. அந்த நறுமண பயிர்களுடைய வரிசையில் வந்து இப்போ மார்க்கெட்டில் பெரிய அளவில் இருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது வந்து வெட்டிவேர் சொல்லுவாங்க, லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயிர் வந்து லெமன் கிராஸ். இதனுடைய இலையில் வந்து எடுத்து அதை நான் இது பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு எலுமிச்சை லெமன்லேருந்து என்ன ஒரு வாசம் வருமோ அந்த வாசம் அதிகமாக வரும். இது எதுவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் சோப்புலேருந்து ஆரம்பித்து ஈவன் நம்ம இதில் யூஸ் பண்ணுற, அதாவது எங்கெல்லாம் வந்து லெமன்ஸ்னுடைய ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு வந்து இந்த லெமன் கிராஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சோப்பு, ஈவன் நம்மளுடைய டாய்லெட் க்ளீனிங் பண்ணுறது, ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது ஸ்மெல் வரும்லாம் வந்து அதெல்லாம் வந்து இது வந்து அருமையான ஒரு இதாக யூஸ் பண்ணுறதுனால சென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பெர்ஃப்யூம்ஸ் வந்து இது கூட வந்து பல பெர்ஃப்யூம்ஸை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் பண்ணுறது போக பல விதமான நறுமண பயிர்களை ஒன்றா சேர்த்து அதிலேருந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து சென்ட்டாகவும் போயிட்டுருக்கு. இதுக்குன்னு ஒரு தனித்துவம் என்னன்னாக்கா, இது ரொம்ப ட்ரை ஏரியாலேயே வளரக்கூடியது. நிறைய தண்ணி வந்து இதுக்கு அவ்வளோவா தேவை இருக்காது. குறைந்த தண்ணியில் அதே நேரத்தில் நிறைந்த அளவில் வந்து விஷயங்கள் வரும். இப்போ இன்றைக்கி ரேட்டில் பார்த்தா மார்க்கெட்டில் வந்து ஒரு 2000 ரூபா வரைக்கும் வந்து ஒரு கிலோ போயிட்டுருக்கோம். விவசாயிங்க வந்து இதை பயிரிடுறதுனால வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை போட்டோம்னா போதும், ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னாக்கா, இந்த பயிரை வந்து நாம் கல்டிவேட் பண்ணும்போது இதிலேருந்து கட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆயில் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஆயில் எடுக்கும்போது எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் வந்து போட வேண்டியிருக்கும். அது ஒரு தடவை போடும்போது ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா அல்லது 6 லட்ச ரூபா வரைக்கும் வந்து செலவாகும். அந்த யூனிட் போட்டுட்டோம்னா ஒரு தடவை 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வரைக்கும் கூட அதை யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு 5 லட்சம் நம்ம செலவு பண்ணி ஒரு யூனிட் போடுறோம்னா அந்த யூனிட்லேயே பல விதங்கள் இருக்குது. இப்போ இரும்பு வச்சு போடுற யூனிட்டில் வந்து சீக்கிரமாக துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிலேருந்து வர்ற எண்ணெய்கள் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வரும். ஆனால் இதை வந்து இப்போ சில்வர் இதிலெல்லாம் போடுற மாதிரிலாம் வந்து கண்டெய்னர் இருக்குது. அப்போ அது வந்து பல வருஷங்கள் வரும், அவ்வளோ சீக்கிரமாக ஆயில் குவாலிட்டி குறையாது. விவசாயிங்களுக்கு வந்து ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டு தனியாக பண்ண முடியலன்னா ஒரு பல விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசிங் கம்பெனி FPO அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டோம்னாக்கா குரூப்பாக சேர்ந்து வந்து ஒரு யூனிட் போட்டால் கூட போதும். அந்த யூனிட்டை வந்து அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்க எல்லா விவசாயிகளுமே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நாம் பண்ணும்போது இதில் என்ன ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னாக்கா,
இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து இதனுடைய விலை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டெடியாகவே இருக்கும். ஒரு 1500 3000 அந்த ரேஞ்ச் வச்சுட்டா கூட ஒரு 2000 ஆவரேஜில் வந்து இதனுடைய விலை கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா இது எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு பயிர், முக்கியமான பயிர். அதிலிருந்து சிட்டனல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து உள்ள அந்த கெமிக்கல்ஸ் எடுக்கிறோம் பாருங்கள், அதை பிரித்து எடுத்து விற்றோம்னாக்கா பல ஆயிரம் போகும். 2000ங்கிறது வந்து பல மடங்காக வந்து 6000 8000 10,000 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பிரித்து எடுக்கிற இது வந்து நமக்கு வந்து அதிகமான கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அது ஒரு இது. இந்த பயிரை மருத்துவமாகவும் பயன்படுத்துவாங்க. எப்படின்னா, இதனுடைய சில இலைகளை வந்து எடுத்து போட்டு கட் பண்ணி நம்ம டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்து இதில் உள்ளே போட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி போட்டு இதை சாப்பிட்டு வந்தோம்னாக்கா ஒரு மாதிரி தெளிவான புத்துணர்ச்சி இருக்கும். அப்படின்னா என்ன, நம்முடைய பாடியில் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். அந்த காஃபி டீ இதெல்லாம் சாப்பிட்றத விட இதை சாப்பிட்றதுனால உடலுக்கு மருத்துவ குணம் படி நல்லா இருக்குமே அன்றி மற்ற பொதுவாக காஃபி டீ குடிக்கிறனால கொடுக்குற சைடு எஃபெக்ட் வந்து இதில் வராது. அது மருத்துவ குணத்தில் சொல்ல போகும்போது ஒரு சாதாரணமாக ஒரு செடியை வீட்டில் ஒரு தொட்டியில் கூட வளர்க்கலாம். அதை நட்டு வச்சிட்டோம்னாக்கா டெய்லி ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நல்லா பெருசாக இது பண்ணி வரும். அது நிறைய வந்துடும். அப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக பிச்சு எடுத்து கூட வந்து நம்ம வந்து தனியாக நட்டு வச்சோம்னா பலவடிக்கு இதுலேருந்து பலவடிக்கு பெருகிக்கிட்டே வரும். ஸோ பெருக்கிற மெத்தடும் வந்து ஈஸி தான். வீட்லேயும் நம்ம பயன்படுத்தி மருந்தாக பயன்படுத்தலாம். விவசாயம் பண்ணியும் இதை வந்து அதில் ஏற்கனவே ட்ரை ஏரியாவில் வர்றதுனால இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, தண்ணி குறைவாக இருக்க இடங்களில் வந்து சிறப்பாக பண்ணலாம். இந்த பயிரில் வந்து நாம் எண்ணெய் எடுத்து விற்கும்போது 1 கிலோ எண்ணெயோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற விலையோட வந்து 2000 ரூபாய்க்கு விற்கும். ஏக்கர் கணக்கில் பார்க்கும்போது என்னுடைய நண்பர் வந்து சாதாரணமாக ஒரு மினிமம் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் வந்து எடுக்கிறாரு. அது லாபம், நிகர லாபம், செலவெல்லாம் போனது போக வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் எடுப்பார். குறைஞ்சி விலை விற்றா கூட வந்து 1 லட்சத்துக்கு குறையாமல் சாதாரணமாக எடுப்பார். எக்ஸப்ஷனலாக போச்சுன்னா 5 லட்சம் 10 லட்சம் கூட போகும். அது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒரு லாபகரமான ஒரு பயிர் பண்ணலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு சின்ன விவசாயி போட முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் தான் வந்து ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான காஸ்ட்டு. அது இல்லைன்னா அது போட்டு பயிரே பண்ண முடியாது. அப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் போடுறத வந்து ஒரு குரூப்பாக போட்டு இப்போ வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது நிறையா. ஆயில் சீடு மிஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சப்போர்ட் இருக்குது, சப்சிடி இருக்குது. இதெல்லாம் வந்து சரியான இடத்துல அரோமா மிஷன் சொல்லிட்டு சிஎஸ்ஐஆர் ஆர்கனைசேஷன் மூலமாக பண்ணுறாங்க. அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது மூலமாக எல்லாமே, இது மட்டும் இல்லை, இது லெமன் கிராஸ், வெட்டிவேர், நான் 3ஆவதாக ஒன்று சொன்னேன் பாமரோசா. இந்த பாமரோசா அப்படிங்கிறது வந்து ரோஸினுடைய ஸ்மெல் வரும். இது வந்து லெமனுடைய ஸ்மெல் வரும்னா அது ரோஸுடைய ஸ்மெல் வரும். அது ரோஸா பூவை மோந்து பார்த்தோம்னா என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் அதில் வரும். அந்த பயிரும் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் வேணும். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் இல்லாமல் வந்து இது பண்ண முடியாது. இந்த பயிரை வந்து ட்ரை ஏரியாவில் வந்து பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு மூலிகை பயிர் சாகுபடியும் சரி, இல்லை நறுமண பயிர்கள் சாகுபடி இது சம்மந்தமாக வந்து விவசாயிகளுக்கோ இல்லை பொதுமக்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா வந்து நீங்கள் வந்து என்னுடைய மொபைல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு கொடுக்கறதுக்கு நான் சந்தோஷமாக கொடுக்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 9429543209. இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு மூலிகை பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பயிராக இருந்தாலும் சரி, அதை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தினோம்னா அதனுடைய சைடு எஃபெக்ட்லேருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா வந்து சரியான விதத்தில் பயன்படுத்துகிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் வேண்டியது வந்து முக்கியமாக இருக்கும். இந்த லெமன் கிராஸ் டீ சாப்பிட்றதுனால அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து இதை நான் முதலே சொன்னேன், ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து இதனுடைய ஆயிலை வச்சு தான் பண்ணுறாங்க. லெமனுடைய ஸ்மெல் வரணும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதாவது ஒரு நொடி தராமல் வர்ற காப்பாற்ற மாதிரி. அது மாதிரி இது வந்து நம்ம மைன்யூட்டாக வந்து ஒரு 4-5 லீஃப் எடுக்கும்போது அதில் இருக்க கெமிக்கல்ஸ் உள்ளார போகும்போது நம்மளுடைய குடலை வந்து நல்லா அருமையாக ஒரு தடவை க்ளீன் பண்ணி விட்டு போயிடும். ஸோ காலையில் போனோன்னே சடன்னு வெளியே வந்துடலாம். சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது வந்து அதை அருந்தும் போதே ஒரு ஆனந்தமான ஒரு சுகம் வரும். அப்படி நல்லா அதை நாக்கை பிரட்டி போட்டு மக்கள் குடிக்கிறதை நான் பார்த்துருக்குறேன். நான் எங்கள் ஆஃபீஸுக்கு யார் வந்தாலுமே இந்த லெமன் டீ, அதை ஹெர்பல் டீன்னு சொல்லி கொடுப்பேன். இது கூட 1-2 துளசியும் சேர்த்து
இது கூட துளசி, இன்னும் 2 நம்ம ஸ்பைசஸில் வந்து கொஞ்சோன்னு சீரகம் அதெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்துட்டோம்னா, அது அந்த சீனியே போடக்கூடாது, சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டியை போட்டு பண்ணோம்னா அப்படியே குடிச்சிட்டு இது வித்தியாசமாக இருக்குது, இந்த ரெசிப்ஸை கொடுங்களான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதில் பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உடல் நலத்துக்கு மிக நல்லது. டைஜஸ்ட் ட்ராக்கை நல்லா க்ளீன் பண்ணுறதுனால வந்து நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் 80% குறைஞ்சிரும். இது ஒரு முக்கியமான பலன் சொல்லலாம். பிகாஸ் டைஜஸ்ட் ட்ராக் சுத்தமாக இருக்கிறதுனால ஒரு எப்பயுமே ஒரு ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது அது சாப்பிட்டவங்களுக்கு அது தெரியும். இதை ஒரு தடவை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காஃபி டீ சாப்பிட்ற பழக்கமே போயிடும். இது அவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். நான் இப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு வர யாருக்குமே நான் காஃபி டீ குடிக்கிறதில்ல, அதே போல் யாரும் குடிக்க விடுறதில்ல, வந்த இதை தான் குடிக்க வைக்கிறது. ஸோ இந்த பயிரை வந்து விவசாயிகள் பயிரிட்டு பயன்படலாம். நம்ம ஊரில் இருக்க பொதுமக்கள் வந்து இதை வந்து ஒரு பயிராக படுத்தி பண்ணலாம். இப்போ இந்த பயிரை பற்றி உங்களுக்கு சொன்னதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நண்பர்களுக்கு நன்றி சொல்லி நன்றி, வணக்கம்.